கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நிச்சயதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. எனதான் மனுஷனை மனுஷன் அழிப்பதற்கு பிரிப்பதற்கு வலைகளை விதித்தாலும் அதிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை பிரித்தெடுத்து காக்க வல்லவராயிருக்கிறார். மனிதரின் சிந்தனைகளை சதிகளை அவரின் பிள்ளைகளின் மீது வர அவர் விடுவதில்லை. பெரிய ஆபத்துக்களை எல்லாம் தடுத்து சிறு காயத்தோடு நம்மை தப்பு வைக்கிறார். அவரின் பாதுகாப்பில் நாம் மகிழ்ச்சியாய் வாழ்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய நகை வியாபாரி ஒருவன் வியாபாரம் செய்து வந்தான். போக்குவரத்து இல்லாத காலம் அவன் தன் குதிரை மீது நகைகளை ஏற்றி ஊர் ஊராக சென்று வியாபாரம் செய்து வந்தான். அப்படி ஒரு கிராமத்தை நோக்கி வியாபாரம் செய்ய புறப்பட்டான். ஆனால் அந்த கிராமத்திற்கு செல்ல ஒரு குகையின்படியாய் செல்ல வேண்டும். சற்று இருளாக இருக்கும். அப்படி அந்த வியாபாரி அந்த குகையை கடந்து போகையில் அவன் காலில் ஒரு வண்டு இரத்தம் வரும் அளவிற்கு அவன் காலை கடிக்க அதன் வலி தாங்காமல் அவன் குனிந்து அந்த வண்டை தட்டிவிட்டான். பின்பு விரைவாக அந்த கிராமத்தை அடைந்தான். அந்த கிராமத்தில் நுழைந்தவுடன் தன் காலில் வண்டு கடித்து விட்டது, மருந்து இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, வியாபாரம் செய்ய வந்த இடத்தில் இப்படி நடந்து விட்டதே என வருத்தப்பட்டான். இதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியமாய் கேட்டார்கள், அந்த குகையின் வழியாகவா வந்தாய்? நீ வணங்குகிற ஆண்டவர் உன்னை உயிரோடு காக்கவே உன்னை சிறுகாயத்தோடு தப்புவித்திருக்கிறார். இதுவரையில் எந்த வியாபாரியும் எந்த மனுஷனும் அந்த குகையின் வழியாய் தப்பி வந்ததில்லை. அந்த குகையின் குறுக்கே கல்வர்கள் ஒரு மெல்லிய பட்டயத்தை வைத்திருப்பார்கள். வருபவர்கள் அதை அறியாமல் கழுத்தளவில் இருக்கிற பட்டயத்தினால் மாண்டு போவார்கள். பின்பு அவர்களின் உடைமைகளை குதிரையை கொள்ளையடித்து போவார்கள். மறைந்திருக்கிற பட்டயமும் அவர்களும் வருபவர்களுக்கு தெரியாமல் இப்படி நடந்துவிடும். உன் ஆண்டவர் உயிர் போகும் ஆபத்திலிருந்து சிறுகாயத்தோடு உன்னை காப்பாற்றியிருக்கிறார். உன் ஆண்டவர் வல்லவர் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அவன் தன்னை காப்பாற்றிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வியாபாரத்தையும் முடித்து மாற்று வழியில் சென்றான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 16 வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என திருமுறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த வியாபாரியோட ஆண்டவர் இருந்ததினாலே ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். இன்று வரை எத்தனையோ ஆபத்துக்களை கடந்து வந்திருக்கிறோம் என்றால், நாம் வணங்குகிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு நம்முடைய எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி நம்மை எல்லா சூழ்ச்சிக்கும் சதிக்கும் நம்மை தப்புவிப்பதனாலே என்பதை உணர்ந்து அவர் பாதத்தில் நன்றியை ஏறெடுப்போம். அவரின் ரட்சிப்பை காண்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து ரட்சிக்கிற உமது மட்டில்லா கிருபைக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். ஆமென்.